Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. யோவான் 3:16 தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வெள்ளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்ன அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவரை நம்பும்போது அவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஸோ நம்ம எது குறித்து நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவராகிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க நம்ம எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவர் செய்வார் என்று நம்ம முதலாவது விசுவாசிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீதியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த உலகத்தின் காரியங்கள் மாயை என்று நம்ம உணர்ந்து அவரை அல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ஏசப்பா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் தன்னுடைய ஜீவன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நித்திய ஜீவனை அடையும் முறைக்கு ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து நம்மளை மீட்டு கொண்டார். இந்த நாளிலும் கூட அவரை போல் அன்பு செலுத்த யாராலையும் முடியாது. அன்பு செலுத்த முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. ஆமென்.